நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். For I hold you by your right hand, I the Lord your God, and I say to you, don't be afraid, I am here to help you. ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை இந்த 5 மணிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா, பயப்படாதே. அது மாத்திரம் சொல்ல, அவர் சொல்லாரு, அது சொல்லிவிட்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பயம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரும், யாருக்கு வேணாலும் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, இப்போ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணையாக நிற்கிறேன். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துணையாக நின்றா எந்த பிசாசும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த வியாதியும் அவனை பயன்படுத்த முடியாது. எந்த கடன் தொல்லையோ எந்த பண காரியங்களோ அந்த மனிதனை கீழே மனமுடிவு அவனுக்கு கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தவே முடியாது. காரணம், கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்ல, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் துணையாக நிற்கிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எதை குறிச்சும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, எதை குறிச்சும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதம் புதிய மாதம், ஐயோ இத்தனை செலவு இருக்குது, இத்தனை செலவு நான் எப்படி செய்ய போகிறேன், இத்தனை காரியங்கள் இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கடந்து வரப்போகிறேன், இப்படிப்பட்ட யோசனைகள் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆலோசனை நமக்குள்ளாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்றா தேவனுடைய ஞானம் நமக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஞானம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படி செய்து முடிப்பது என்ற அந்த ஞானம் நமக்கு வழி வாசல்களை அவைகள் நமக்கு ஏற்படுத்தி தரும். கர்த்தர் ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்தார், என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஆகும்படியான சூழல் கடந்து வரும். ஆனால் அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கையில் எதுவுமே ஆக மாட்டேங்குது, பல நாட்கள் நான் ஜெபிக்கிறேன், பல மாதங்கள் வருடங்கள் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஏன் ஆகலை? இன்னும் ஆண்டவர் கரத்தை பிடிக்கல. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம்முடைய கையை அவர் பிடிக்கல. ஏன் ஆண்டவர் இன்னும் நம்ம கையை பிடிக்கல? ஆண்டவருடைய கை நமக்குள்ளாக வர முடியாத அளவிற்கு நம்ம கரம் வேற ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை பிடித்து கொள்ளாதபடி அவன் எதை பிடித்து கொண்டு இருக்கிறான்? இந்த செய்தியினுடைய முதலாவது குறிப்பு, கர்த்தர் எதை பிடிக்காதே என்று சொல்லுகிறாரோ அல்லது எதை தொடாதே என்று சொல்லுகிறாரோ அதை ஒரு கிறிஸ்தவன் அவன் பிடித்து கொள்கிறான். அப்படி பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நம் கையை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. பரிசுத்த வேதத்தில் ஒரு மனிதனுக்கு அநேக காரியங்கள் இந்த பரிசுத்த வேதம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. டோன்ட் டூ திஸ், இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை நீ செய், இந்த இடத்திற்கு போகாத, இந்த இடத்திற்கு நீ போ, இதை தொடாதே, இதை தொடு என்று பல விஷயங்கள் இந்த பரிசுத்த வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அநேக விஷயங்கள் இந்த பரிசுத்த வேதம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் கேட்டு அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே என் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை நாம் சுதந்திரிக்கக்கூடிய வழி வாசல்களை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்களேன். என்னாகமம் 16:26. அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள். ஆண்டவர் நீ தொடாத. இஃப் யூ லிசன் யூ வில் பி பிளெஸ்ட். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறது. அவர் சொல்றாரு, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அவர் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளை ஒன்றையும் என்ன செய்யாத, நீ தொடாத. அதே இது சங்கீதம் 105:15 வசனத்தை பாருங்களேன். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளை தீங்கு செய்யாமலும் இருங்கள். தொடாதே.
அல்லேலூயா. கர்த்தர் தொடாதே என்று சொல்லியும் அதை தொடும்போது ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. அல்லேலூயா. எதை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம்? எதை பிடித்து கொண்டிருக்கிறோம்? அப்படி பிடித்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பிடிக்காதபடி, கர்த்தர் இதை தொடாதே என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்க மாட்டார். மாறாக அந்த இடத்துல பிரச்சனை தான் நமக்கு துணையாக இருக்கும், அந்த இடத்துல கஷ்டம் தான் நமக்கு துணையாக இருக்கும், அந்த இடத்துல போராட்டங்கள் பாடுகள் தான் நமக்கு துணையாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை என்ன செய்கிறேன்? நான் பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம் கையை பிடிக்காதபடி நம்முடைய கரம் வேற ஒன்றை பிடித்து கொண்டு இருக்கிறது. அது பிடித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தேர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகளை நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவன் பேர் என்னது? சிம்சோன். சிம்சோன்னா என்ன? நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சிம்சோன்னா என்ன? சன், சூரியன். சிம்சோன் என்னது? சூரியன். பல அர்த்தங்கள் இருக்கு, அதில் ஒரு அர்த்தம் சூரியன். இந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே இவன் பெற்றோர் இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். இப்படி இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான வசனங்களை பார்க்க முடியும். 1-5 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தேர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை வரும். அந்த பிள்ளை என்ன செய்வான்? அவன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுதலை செய்வான். அவன் நஸ்ரேனாக அவன் இருப்பான். அல்லேலூயா, ஆமென். அவன் தேவனுக்கென்று எப்படி இருப்பான்? அவன் நஸ்ரேனாக இருப்பான். நஸ்ரேன் அப்படின்னா என்னன்றது நமக்கு நன்கு தெரியும். பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம் பரிசுத்த வேதத்தில். சும்மா ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். நஸ்ரேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் பாருங்களேன். வேகமாக கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால், இதான் நசரேன் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்வித பானத்தையும் குடியாமலும்
திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலே போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினால் ஆகிலும் சகோதரனாகிலும் சகோதரியலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. அவன் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருப்பான்? அவன் பரிசுத்தமாக இருப்பான். இதுதான் நசரேன் கூறிய தன்மைகள், த கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உண்டு. இந்த சிம்சோன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷித்த பலனை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த பலன் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் அவன் பிறப்பதற்கு முன்பதாக இவன் நசரேனாக இருப்பான். இவன் எப்படி இருப்பான்? நசரேனாக, எனக்காக அவன் விசேஷித்த ஒரு நபராக அவன் இருப்பான் என்று அவனுடைய தாயின் இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய தகப்பன் இடத்துலையும் அவர் சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். அதே நியாயாதிபதிகளில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். 14 - 19 என்ன பார்த்தோம்? அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது யார்? சிம்சோன். அவன் பிறந்து வளர்ந்து ஆண்டவர் சொன்னதை போல அவன் இருக்கிறான். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது என்ற காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் சிம்சோன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி அவன் கட்டுகள் அவன் கையை விட்டு அருந்து போயிற்று. அப்போ அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது? உடனே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அவன் அதை எடுத்து அதனால் 1000 பேரை அவன் கொன்று போட்டான். கொன்று போட்ட பிற்பாடு அவன் சொல்கிறான், ஆண்டவர் இடத்துல சொல்கிறான், ஐயா நான் எனக்கு 18வது வசனம், அவன் மிகவும் தாகமடைந்து அவன் ஆண்டவரை நோக்கி அவன் சொல்கிறான், தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை, பெரிய ஒரு விடுதலையை, பெரிய ஒரு வெற்றியை எனக்கு கொடுத்தீங்க. ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தாகத்தினால் நான் செத்து விருத்த சேதனம் இல்லாதவருக்கு கையில் நான் விழ வேண்டுமோ என்று அவன் சொல்லுகிறான். நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இவனுக்கு ஒரு பலனை தருகிறார். தேவ ஆவியானவர் இவனுக்குள்ளாக வாசம் செய்கிறார். தேவனுடைய ஆவி இவனுக்குள்ளாக பலமாய் இறங்கி உள்ளே கடந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது இவன் சொல்கிறான், நான் சாக போகிறேன். ஏன் சாக போகிறேன்? நான் இத்தனை ஆட்களை நான் அவர்களை கொன்று போட்டேன். ஆனால் இப்போ எனக்கு பலன் இல்லை, எனக்கு தாகமாக இருக்குது, நான் சாக போகிறேன். தேவனாகிய கர்த்தர் இவனை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் தேவ ஆவி இவனுக்குள்ளாக கடந்து வந்ததனால் 1000 பேரை கொன்று போட்டான். தேவ ஆவி இவனுக்குள்ளாக கடந்து வரும்போது எப்படிங்க இவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும்? எப்படி இவனுக்கு மரணம் வரும் என்று இவன் சொல்ல முடியும்? அவன் சொல்கிறான் 18வது வசனத்தில், நான் மிகவும் தாகம் அடைந்து இப்போ இந்த தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் என்ன செய்ய நான் விழ வேண்டுமோ? எப்படி நடக்கும்? அவன் என்ன செய்கிறான்? எப்படி கொன்று போட்டான்? இந்த சிம்சோன் எப்படி கொன்று போட்டான்? கழுதையின் பச்சை தாடை எலும்பு. இவன் யாரு? இவன் நசரேன். இவன் என்ன செய்யக்கூடாது? செத்து போனதை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. He touched what was not supposed to touch. எதை தொடக்கூடாதோ அதை அவன் தொட்டான். அவன் எதை தொடக்கூடாதோ அதை தொட்டதனாலே எது போகக்கூடாதோ அது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போனது. Many of us in our life we do the same. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 52ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை என்ன செய்யாதீங்க, தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, இந்த சரீரம் கர்த்தருடைய பாத்திரம். இந்த சரீரம்
கர்த்தருடைய பாத்திரம். இதை சுமக்கக்கூடிய இந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அசுத்தமானதை தொடக்கூடாது. அல்லேலூயா. எதுங்க அசுத்தமானது? எதெல்லாம் கர்த்தர் செய்யக்கூடாது, தொடக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அது எல்லாமே அசுத்தமானது. தானியேல் சொல்றாரு. தானியேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். உணவு மூலமாக அசுத்தத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உணவு மூலமாக அசுத்தத்தை கொண்டு வர முடியும். பெருந்தீனி அது பெரிய பெரிய நஷ்டத்தை, பெரிய விளைவுகளை, தீமையான விளைவுகளை கொண்டு வரும். குடி, பீடி, சிகரெட் இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கள் மூலமாக பலவிதமான அசுத்தங்கள் சரீரத்திற்குள்ளாக, இந்த பாத்திரத்திற்குள்ளாக, கர்த்தருடைய பாத்திரத்திற்குள்ளாக பலவிதமான அசுத்தங்கள் உள்ள வருகிறது. பொறாமை, இருதயத்தில் பொறாமை இருக்கும்போது அது பலவிதமான அசுத்தங்களை நம்முடைய சரீரத்திற்குள்ளாக அதை கொண்டு வந்து இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. நீதிமொழிகளில் 14:30 நம்ம பார்க்கிறோம், சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையும் என்ன செய்து அது எலும்புருக்கி ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. யோபுல கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும், ஒன்றும் இல்லாமல் அழித்து விடும். அல்லேலூயா, ஆமென். உணவின் மூலமாக அசுத்தத்தை கொண்டு வர முடியும். பொறாமையின் மூலமாக அசுத்தத்தை கொண்டு வர முடியும். இச்சை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இச்சை கடந்து வரும்போது அது அவனை கரைப்படுத்தி பலவிதமான அசுத்தத்தை கொண்டு வர முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 27 29 வசனங்களில் பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்கள் ஒன்றும் கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இச்சையின் மூலமாக அசுத்தத்தை சரீரத்திற்குள்ளாக கொண்டு வர முடியும். அல்லேலூயா. லஸ்ட் ஃபார் மணி, லஸ்ட் ஃபார் செக்ஸ், லஸ்ட் ஃபார் ஃபேம், பேர், புகழ், அந்தஸ்து, இப்படி பலவிதமான இச்சைகள் இருக்கிறது. 1 கொரிந்தியரில் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் 18-20, வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும், எப்படி உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரங்களினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள். இப்படி பல காரியங்களை ஒரு மனிதன் தொடுகிறான். என்ன செய்கிறான்? தொடுகிறான். ஆண்டவர் தொடாதே என்று சொல்லுகிற பல விஷயங்களை தொடுகிறான். நீங்கள் அவன் பார்த்தோம், இந்த சிம்சோன் தேவ ஆவியை அவன் பெற்றவன். பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம், இவனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. எதை தொடக்கூடாதோ அதை அவன் தொட்டான். ஒரு கிறிஸ்தவன் எதை தொடக்கூடாதோ அதை தொடும்போது the consequences are deadly. அதனுடைய விளைவுகள் மிக மிக மோசமான விளைவுகளாக கடந்து வருகிறது. தேவ ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, அவனுடைய புத்தி, அவனுடைய யோசனைகள், அவனுடைய செயல்பாடுகள், ஆண்டவர் செய்யாத, இது பண்ணாத என்று சொல்லுகிற காரியத்தை அது செய்து அது பண்ணும்போது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது? மிக மோசமான விளைவுகளாக கடந்து வருகிறது. அல்லேலூயா. என்ன விளைவுகள் வரும்? கர்த்தர் தொடாதே, செய்யாதே என்று சொல்லி அதை தொடும்போது, அது செய்யும்போது என்ன விளைவுகள் வரும்? என்ன விளைவுகள் வரும்? சாதாரணமாக செய்யக்கூடியதை கூட செய்ய முடியாமல் ஆகும். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த வசனத்தில் 18வது வசனத்தில் அவன் சொல்றான், நான் மிகவும் தாகம் அடைந்து, எப்படி நான் மிகவும் தாகம், அந்த தாகத்தினால் நான் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ, எனக்கு ரொம்ப தாகம். அந்த தாகம் 1000 பேரை கொன்றான். ஆனால் இப்போ அந்த தாகம் அவனால் நடக்க முடியாமல் அது செய்கிறது. இந்த ஒரு தாகம், தேவ ஆவியை பெற்றவன்
அவன் எதுவுமே செயல் இழக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத அளவிற்கு அவனுடைய நிலை மாறுகிறது. அல்லேலூயா. when we touch what we are not supposed to, the consequences are deadly. தொடக்கூடாததை தொடும்போது அதனுடைய விளைவுகள் மிக மோசமான விளைவுகளாய் அது கடந்து வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு வசனத்தை. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு, அதாவது சாமுவேல் சவுல் ராஜாவின் இடத்துல அவர் சொல்றார், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் எனக்கு காத்து. நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். நீ அது வரைக்கும் என்ன செய்யணும்? அது வரைக்கும் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு வெயிட். நீ காத்துரு, 7 நாள் நீ காத்துரு. 7 நாள் நீ காத்து. அது வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது, எதையும் நீ தொடக்கூடாது. ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் அதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் முடிய, அவன் தனக்கு, அதாவது சவுல் ராஜா தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள், அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சவுல் ராஜாவை விட்டு அவர்கள் சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் ராஜா அவன் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் எண்ணத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். செய்யக்கூடாததை செஞ்சான், தொடக்கூடாததை தொட்டான். அல்லேலூயா. செய்யக்கூடாததை அவன் செய்தான், தொடக்கூடாததை அவன் தொட்டான். அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அப்போ பாருங்க 11வது வசனத்தை பாருங்கள். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள். அதாவது என்னுடைய சத்துருக்கள் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நான் கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு நான் யுத்தத்திற்கு போகணும். இப்போ நான் பலி இன்னும் செலுத்தலை. ஏன்னா நீங்கள் 7 நாளில் வந்துடுறேன்னு சொன்னீங்க. 7 நாளில் நீங்கள் இன்னும் வரல. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் இப்போ பலி செலுத்திட்டு நான் யுத்தத்திற்கு போகணும், சண்டை போட போகணும். நான் பலி செலுத்தாமல் சண்டை போக முடியாது. ஆனால் நீங்கள் இன்னும் வரல. அதனால் என்ன செஞ்சுட்டேன்? நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன். அந்த வசனத்தை 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை நான் என்ன செஞ்சேன்? நான் செலுத்தினேன். நான் துணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்யக்கூடாததை நான் செய்தேன், நான் தொடக்கூடாததை நான் தொட்டுட்டேன். சாமுவேல் சவுலை பார்த்து அவர் சொல்றார், புத்தியினமாய் செய்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள்தனமாக செஞ்சிட்டியே. என்ன சொல்றாரு? நீ முட்டாள்தனமாக செய்து விட்டாயே. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். போதும். 14வது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் என்ன செய்யல? நீ கை கொள்ளவில்லை. He touched what he was not supposed to. எதை தொடக்கூடாதோ, எதை செய்யக்கூடாதோ அதை அவன் செய்தான். இதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே திசை மாறினது. சாதாரணமாக ஒரு சாதாரண விஷயத்தை யோசிக்கக்கூடிய விஷயத்தை கூட அவனால் யோசிக்க முடியல. அல்லேலூயா. சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட செய்ய முடியாமல் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தவற விட்டான். அநேகர் சொல்வது உண்டு, ஐயா சாதாரணமாக செய்கிற விஷயங்கள் கூட என்னால் செய்ய முடியல. ஒரு சின்ன விஷயம் அது கூட என்னால் யோசிக்க முடியல. தப்பாக நான் யோசித்தேன். அநேகர் இடத்துல சொல்லுவது உண்டு, டீ காஃபி கூட குடிக்க முடியலங்க, டாக்டர் குடிக்கக்கூடாதுன்ட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீ காஃபி கூட குடிக்கக்கூடாதுன்ட்டாரு. இந்த நான்வெஜ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த நான்வெஜ் கூட சாப்பிடக்கூடாதுன்ட்டாருங்க. மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்லான்னு நான் கேட்டேன், ஆனால் ஒரு நாள் கூட சாப்பிடக்கூடாதுன்ட்டார். நீ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என்று சொல்கிறார். சின்ன காரியத்தை கூட செய்ய முடியல. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்ல, என்னால் நடக்கக்கூட முடியல. முன்னாடியெல்லாம் நான் நிறையா நடப்பேன், நிறைய வேலை செய்வேன், சொந்தக்காரங்கள்லாம் வந்தால் அத்தனை பேருக்கு நான் தான் எல்லாமே செய்வேன். ஆனால் இப்போ வீட்டில் இருக்க 2 பேர் 3 பேருக்கு கூட சமையல் பண்ண முடியல. கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. இங்கேருந்து இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உட்காந்துட்டா எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
எந்திரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. சாதாரணமாக நான் எதெல்லாம் நான் செய்தேனோ அது இப்போ என்னால் செய்ய முடியல. அது செய்கிறதுக்கு அவ்வளவு கடினமாக இருக்குது. அது யோசிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. மிகவும் அற்பமான காரியங்கள் கூட இப்போ பாரமாக இருக்கிறது. லூக்கால ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? பலவீனம், முடியாத ஒரு நிலை, இயலாமை. அல்லேலூயா. ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை இருந்த ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரை ஹெல்ப் மீ, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் பலனற்று இருக்கிறேன். சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட என்னால் செய்ய முடியல. ஒரு சாதாரண விஷயம், யோசிக்கிற விஷயம், அது கூட என்னால் யோசிக்க முடியல. தப்பு தப்பாக யோசிக்கிறேன். அதனுடைய விளைவு எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. ஆண்டவரே என்னுடைய நிலையை மாற்றுங்க, என்னுடைய நிலையை என்ன செய்யுங்க, நீங்கள் மாற்றுங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னால் யோசிக்க கூட முடியல. சாதாரண விஷயம் கூட யோசிக்க முடியல. ஏன் இந்த மண்டை எனக்கு யோசனை வரமாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயம் அது கூட என்னால் செய்ய முடியல. ஒரு சாதாரண விஷயம் கூட என்னால் யோசிக்க முடியல. நினைவுகள் எல்லாம் மறந்து போகுது. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் நான் இருக்கிறேன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நான் ஞானமாய் செய்யணும், நான் புத்தியாய் செய்யணும். உம்முடைய ஞானம் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும், உம்முடைய ஆலோசனை எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 38ஆம் சங்கீதம் 21, 22 வசனங்களில், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிடாதீங்கப்பா. ஆண்டவரை என்ன செய்யுங்க, என்ன கைவிடாதீங்க. நீங்கள் எனக்கு துணையாய் நில்லுங்கப்பா. நீங்கள் எனக்கு துணையாய் நிற்கலனா நான் என் வாழ்க்கையில் எதுவுமே என்னால் செய்ய முடியாது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை, அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரம், உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கட்டும். ஆண்டவரே எனக்கு துணையாய் நில்லுங்க. உம்முடைய வார்த்தை என்னோடு பேசட்டும், உம்முடைய வார்த்தை என்னோடு பேசட்டும். சங்கீதத்தில் பார்க்குறோம், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனை எனக்கு என்ன செய்யாதீங்க, தூரமாக. ஆண்டவரே பக்கத்தில் இருங்கப்பா. உம்முடைய கரம் என்னுடைய கரத்தை பிடிக்கட்டும். நீங்கள் பக்கத்தில் இருங்க. என் கை எதையுமே பிடிக்கல, எது என்னென்னமோ பிடித்து கொண்டு இருந்தது இந்த கரம். ஆனால் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். ஆண்டவரே நீங்கள் இந்த கை, இந்த கரம் ஃப்ரீயாக இருக்குது. ஆண்டவரே நீங்கள் உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த அந்த கரங்கள் ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடிக்கட்டும். ஆண்டவரே நீங்கள் ரொம்ப தூரமாக போகாதீங்க. நீங்கள் ரொம்ப தூரமாக போயிட்டீங்கன்னா என் வாழ்க்கை நான் தூரமாக போயிடுவேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே என் தேவனை எனக்கு தூரமாயிராதையும், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு உதவி செய்ய சீக்கிரமாக வாங்கப்பா, எனக்கு உதவி செய்ய சீக்கிரமாக வாங்க. எனக்கு உதவி அன்றி நான் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நிலை என்னுடைய நிலையாக இருக்கிறது. ஆண்டவரை உதவி செய்ய வாருங்க. சங்கீதம் 70 கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 5வது வசனம், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாங்க. ஐயோ ஆண்டவரே, மாதம் ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான், இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே சீக்கிரம் எனக்கு உதவி செய்ய வாருங்க, சீக்கிரம் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்ய வாருங்க. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். நீங்கள் தான் என்னை விடுதலை செய்ய முடியும், நீங்கள் தான் என்னை பாதுகாக்க முடியும், நீங்கள் தான் எனக்கு துணையாய் நிற்க முடியும். நீங்கள் இல்லாட்டினா என்னால் எதுவும் செய்ய முடியும். இந்த மாதத்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய ஞானத்தை கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்களுடைய ஆலோசனைப்படி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது. சின்ன விஷயம் கூட என்னால் செய்ய முடியாத ஒரு நிலை, சாதாரண விஷயம் கூட செய்ய முடியல. காரணம் என்ன? ஆண்டவரே ரொம்ப தூரத்தில் இருப்பதை போல இருக்கு. ஆண்டவரே பக்கத்தில் வாங்க, ஆண்டவரே பக்கத்தில் வாங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆஸ்க் காட் ஃபார் ஹெல்ப். கர்த்தர் இடத்துல உதவியை கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தொடாதே என்று சொல்லியும் அதை தொடும்போது the consequences are deadly. The consequences are deadly. அதனுடைய விளைவு மிக பயங்கரமாக கடந்து வரும். அடுத்தது பி, கர்த்தர் தொடாதே என்று சொல்லியும் அதை தொடும்போது அல்லது அதை செய்யும்போது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது? 2வது பி, கதறக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. பி, கதறக்கூடிய ஒரு நிலை வரும். அதை நீங்கள் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த வசனம் 18வது வசனம் தான் சொல்கிறான், ஆண்டவரே மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் சொல்றான், தேவரே உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் என்ன செய்கிறேன், நான் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ? கதறுகிறான். அல்லேலூயா. கதறக்கூடிய நிலை வரும்.
ஏன் கதறக்கூடிய நிலை வருது? எதை தொடாதே என்று சொல்லியும் அதை தொடும்போது கதறக்கூடிய நிலை கடந்து வருகிறது. நீங்கள் 2 நாளாகமத்தில் பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜா அவன் கதறுகிறான். நீங்கள் 31ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் கதறுகிறான். ஆதலால் ரதகளின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண போதும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். இவன் யூதாவின் ராஜா, ஆகாப் தான் இஸ்ரவேலின் ராஜா. வேஷம் மாறி இவன் கடந்து வருகிறான். தேவையில்லாத ஒரு விஷயம் என்னாச்சு? கதறக்கூடிய நிலை வந்தது. கதறக்கூடிய நிலை. தவறான மனிதனை அவன் பிடித்து கொண்டான். அதனுடைய முடிவு என்னாச்சு? கதறக்கூடிய ஒரு நிலை. யோனா அவன் கீழ்ப்படியாமையை அவன் பிடித்து கொண்டான். அதனுடைய விளைவு என்னாச்சு? யோனாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய பார்த்தீங்கன்னா, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன். கூக்குரல் அப்படின்னா கத்தி கதறுகிறது, கதறுகிற சத்தம். கூக்குரல் எங்கிருந்து கூக்குரல்றா? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சமுத்திரத்தின் நடுமையுமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டி, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பாருங்க, கத்தி கதறுகிறான். என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி இதிலிருந்து விடுதலை ஆவதுன்னு தெரியல. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? கீழ்ப்படியாமையை அவன் பிடித்து கொண்டான், கீழ்ப்படியாமையை அவன் தொட்டான். அதனுடைய விளைவு கதறக்கூடிய ஒரு நிலை. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் படகில் ஏறின போது, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடல் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்கள் அவிசுவாசத்தை பிடித்து கொண்டாங்க. அல்லேலூயா. நம்ம எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. யோசபாத்து தவறான மனிதனை அவன் பிடித்து கொண்டு இருந்தான். யோனா கீழ்ப்படியாமையை அவன் பிடித்து கொண்டு இருந்தான். சீஷர்கள் அவிசுவாசத்தை அவர்கள் பிடித்து கொண்டு இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கதறக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏதாவது ஒரு காரியத்திற்காக கதறுகிறோமா? கடனுக்காக கதறுகிறோமா? வேதனைக்காக கதறுகிறோமா? உறவுகளுக்காக கதறுகிறோமா? நெருக்கடியினால் கதறுகிறோமா? எதனால் கதறுகிறோம்? யோசித்து பாருங்க. எதை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம்? பிடிக்கக்கூடாததை நாம் பிடித்து கொள்ளும் போது கதறக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. நான் முடிக்கிறேன் கடைசியாக. கர்த்தர் தொடாதே என்று சொல்லியும் அதை தொடும்போது, இல்லை அதை பிடித்து கொள்ளும் போது, the consequences are deadly. அதனுடைய விளைவு மிக மோசமாக வரும். முதலாவது என்ன விளைவுகள் வருகிறது? சாதாரணமாக செய்யக்கூடியது கூட செய்ய முடியாத ஒரு நிலை. அடுத்தது என்ன வருது? கதறக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது எதில் ஜெயித்தோமோ அதிலே தோல்வியை பெறக்கூடிய ஒரு நிலை வரும். எதில் ஜெயித்தோமோ அதிலே தோல்வியை அடையும்படியான ஒரு நிலை. அதை நீங்கள் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவன் சொல்கிறான், நான் மிகவும் தாகம் அடைந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? நான் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? யாரிடம் வெற்றியை பெற்றானோ அதே இடத்துல தோல்வியை பெறக்கூடிய ஒரு நிலை. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், ஆண்டவராக இயேசு தான் வேண்டும் என்று அவரை பிடித்து கொண்டு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்திற்காக வேற ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொண்டால்
எதில் வெற்றி பெற்றோமோ அதிலே தோல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது, தோல்வி அடையும்படியான ஒரு நிலை கடந்து வரும். யார் மத்தியில், எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ அதே இடத்துல தலை குனிவு வரும்படியான சூழல் கடந்து வரும். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையாக, ஞானமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் தாகம் அடைந்து இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே நான் மடிய வேண்டுமா, சாக வேண்டுமா? எந்த யார் அவன் வெற்றி பெற்றானோ அதே இடத்துல எனக்கு தோல்வி வந்துரும்ன்றான். யூதாசு அவன் ஆண்டவரோடையே இருந்தான். யூதாசுக்கு ஆண்டவராக கர்த்தர் பெரிய ஒரு வல்லமையை கொடுத்தார். என்ன வல்லமை கொடுத்தாரு? பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையை கொடுத்தார், வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமையை கொடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு வல்லமையை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். ஜனங்கள் மத்தியில் பெரிய ஒரு பேர், பெரிய ஒரு மரியாதை, உயர்வான ஒரு ஸ்தானம் எல்லாமே இருந்தது. ஆனால் என்றைக்கு அவன் ஆண்டவரை பிடிக்காதபடி அவன் வேற ஒரு காரியத்தை அவன் பிடித்தான். என்ன காரியத்தை பிடித்தான் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 26ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்களில் பார்க்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவரை பிடிக்கிற வரைக்கும் வல்லமையும் ஆசீர்வாதமும் கிருபைகளும் இரக்கங்களும் கடந்து வந்தது. ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு அவன் காசை போய் அவன் பிடித்தான். த கான்சிக்வன்சஸ் வர் டெட்லி. அதனுடைய விளைவு மிக மோசமாக இருந்தது. அல்லேலூயா. பிழையாம் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் அவன் உரைத்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கும். கர்த்தர் அநேக காரியங்களை அவன் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். நீங்கள் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19 அப்புறம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பிழையாம். என்ன ஒரு பெரிய வார்த்தை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அதை விட 23ஆவது வசனத்தில் ஒன்று சொல்றான் பாருங்களேன். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை. பெரிய பெரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவன் சொன்னான், பெரிய வசனங்களை சொன்னான். கர்த்தர் அவன் மூலமாக சொல்லும்படியாக செய்தார். நீங்கள் அதே என்னாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் கூட 16, 17 வசனங்களில் கூட ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். பெரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த பிழையாம் அவன் சொன்னான். ஆனாலும் அவன் ஆண்டவரை விட்டு அவன் விலகி அவன் வேறொரு காரியத்தை அவன் பிடித்து கொண்டான். அதனுடைய முடிவு மிகவும் மோசமான முடிவாக மாறினது. அல்லேலூயா. நீங்கள் அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா 31ஆம் அதே என்னாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 16 அப்புறம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேயோரின் சங்கதியிலே பிழையாமன் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர் இவர்கள் தானே. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானவரின் 5 ராஜாக்களாக ஏவி ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலையாமையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். எதை அவன் பிடிக்கணுமோ அதை பிடிக்காதபடி, எதை தொடணுமோ அதை தொடாதபடி, வேறொரு காரியத்தை பிடித்து கொள்ளும்போது, வேறொரு காரியத்தை தொடும்போது அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக கடந்து வருகிறது. அல்லேலூயா. எதில் ஜெயித்தோமோ
அதிலே தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை. எதில் ஜெயித்தோமோ அதிலே தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை. டு யூ வாண்ட் டு வின் ஆர் டு யூ வாண்ட் டு லூஸ்? நீங்கள் ஜெயிக்கணுமா இல்லை தோக்கணுமா? ஹல்லேலூயா சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிக்கணுமா இல்லை தோக்கணுமா? ஜெயிக்கணும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு வின். எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது, அது நம்மளுடைய கையில் தான் இருக்கு. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்தா என்னங்க ஆகும்? எல்லாமே ஆகும். எதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதோ, எந்த நன்மைகள் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஆகும். ஆனால் இன்னும் எதுவுமே ஆகலையே, இன்னும் எதுவுமே ஆகலை. ஏன் ஆகலை? இந்த கை இது ஃப்ரீயாக இல்லை. கர்த்தர் பிடிக்கும்படியான கை இது ஃப்ரீயாக இல்லை. ஏன் இல்லை? இந்த கை என்ன செய்யுது? வேறொரு காரியத்தை அது பிடித்து கொண்டு இருக்கிறது. வேறு ஒன்றை இந்த கரம் என்ன செய்யுது? அது பிடித்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய கையை ஆண்டவர் அவர் பிடித்து கொண்டு இருக்கிறாரா, அல்லது வேறொரு காரியத்தை நம் கரம் பிடித்து கொண்டு இருக்கிறதா? இது இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் கண்களை மூடலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீர் எங்களோடு இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. இதோ உன் வலது கை நான் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீரே. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கரம் உம்மை பிடிக்காதபடி வேற ஏதாவது ஒன்று பிடித்து இருக்கிறா என்று எங்களை நீர் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசுங்கப்பா. எது இந்த கை பிடித்து கொண்டு இருக்கிறது? பொறாமையை பிடித்து கொண்டு இருக்கிறதா? அசுத்தத்தை பிடித்து கொண்டு இருக்கிறதா? இல்லை எதை இந்த கரம் பிடித்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவரே அப்பா, இந்த கரம் உண்மை அன்றி எதை பிடித்து கொண்டு இருந்தாலும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் எங்களுக்கு துணையாய் நிற்க மாட்டீங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காதே. ஆண்டவரை எதை நாங்கள் பிடித்து இருந்தாலும் அதை நாங்கள் விட்டுட்டு ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய கரத்தை பிடிக்கும்படியாக எங்களுடைய கரம் ஆண்டவரே அப்பா உமக்காக இது காத்துட்டு இருக்கு. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய கரத்தை பிடிக்க நாங்கள் ஆயத்தமாய் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாய் நின்று ஆண்டவரே அப்பா எங்களுடைய கரத்தை நீர் பிடித்து எங்களுக்கு முன்பாக நீர் கிடந்து வருவீராக. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுக்கு விடுதலாய் இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பதாக. என் தேவனாகிய கர்த்தர் தாமே நீரே எங்களுக்கு துணையாய் நின்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் சுதந்திரிக்க செய்கிறதற்காக நன்றி. தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக, அன்பிற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் பெரிய காரியங்களை இயேசுவுக்காக செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.